உளுத்தம் பருப்பு நம்மளுடைய எலும்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதை வச்சு இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்து சட்னி நம்மளுடைய போனை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உளுந்த சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது யாராலையுமே அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த சட்னியை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி இதை செய்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் ஓஏஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் ஓஏஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு மிளகாயை புட்டு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் உள்ளங்கையில் ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரை கையளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். மிளகாய், பூண்டு, இந்த உளுத்தம் பருப்பு எல்லாமே உடனே சேர்த்துக்கோங்க. ரொம்ப கேப் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அது வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது 3மே ஒரே நேரத்துலேயே ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கசப்பு எடுத்துக்கும் சட்னி. உளுத்தம் பருப்பு வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு வெங்காயம் எல்லாமே எதுவுமே தேவையில்லை, தக்காளி இருந்தால் போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். தேங்காவை துருவத்துக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது நல்லா சீக்கிரமாக அரைப்படும். அதுக்காக தான். இந்த தேங்காயும் புளியும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹீட்லேயே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுருங்க. அப்படியே ஆறினோட தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இந்த கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு கரண்டியில் எனக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், எனக்கு இது பழகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனான ஒரு சட்னி தான் இது. நம்மளுடைய போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இந்த உளுந்து சட்னியை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு மூட்டு வலி எதுவுமே வராது. இப்போலேருந்து நம்ம உளுந்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு மூட்டு வலியிலேருந்து எலும்பு சம்மந்தமான எந்த ஒரு பெயினுமே அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வராமல் இருக்கும். இந்த சட்னியை நம்ம உளுந்தில் செஞ்சுருக்கோன்றதை தாண்டி டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த உளுந்து சட்னியை செஞ்சு கொடுத்து அசத்தி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.